வணக்கம். அன்பான சர்வாதிகாரம். இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்னா கேட்டா எப்படி இருக்கு? ரொம்பவே முரணா இருக்குல்ல? ஒன்னு அன்பு, இன்னொன்னு சர்வாதிகாரம். ஆனா இது ஒரு அரசியல் தத்துவம்னு சொல்ல நம்புவீங்களா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, அன்பு, சர்வாதிகாரம் இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு எதிரானது மாதிரி தானே தோணுது. அன்புங்கிறது ரொம்ப மென்மையான ஒரு விஷயம், சர்வாதிகாரங்கிறது ரொம்பவே கடுமையானது. அப்போ இது ரெண்டையும் எப்படி ஒன்னா சேர்த்து ஒரு ஆட்சி முறையை உருவாக்க முடியும்? இதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. வாங்க இதுக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். பொதுவா அரசியல்னாலே நம்ம மனசுக்கு வர்றது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்னு மக்களாட்சி, இல்லைன்னா சர்வாதிகாரம். சரிதானே? ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மூணாவது பாதை இருக்குன்னு சொல்லுது. இது ஒரு முற்றிலும் புதுமையான ஒரு மாற்று சிந்தனைன்னே சொல்லலாம். சரி, இந்த சிஸ்டத்தோட அஸ்திவாரமே, அதோட முதல் தூணே தன்னலமற்ற ஆட்சி தான். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அப்போ தன்னலமற்ற ஆட்சினா அப்படி என்ன? வாங்க பார்க்கலாம். ஓகே, தன்னலமற்ற தன்மைனா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆட்சியாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரு தன்னோட சொந்த விருப்பு வெறுப்பு, தன் குடும்பம், தன் நண்பர்கள், இப்படி எல்லா பர்சனல் விஷயங்களையும் ஓரமா வச்சிடணும். அவரோட முழு விசுவாசமும் முழு கவனமும் நாட்டு மேலேயும் நாட்டு மக்கள் மேலேயும் மட்டும்தான் இருக்கணும். வேற எதுக்குமே இடமில்லை. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, ஒரு ஆட்சியாளர் என் குடும்பம், என் சாதி, என் மதம்னு எந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயும் சிக்கிடக்கூடாது. இது எல்லாம் தாண்டி தான் அவர் யோசிக்கணும். அவரோட 100% விசுவாசம் நாட்டுக்கும் நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகளுக்கும் மட்டும்தான். இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கும் இடமே கிடையாது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த தத்துவத்தோட 2வது பகுதி. இதுதான் ஒருவேளை உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தலாம். அது என்னன்னா அன்பு. என்னது, அரசியல் அன்பா? அது எப்படிங்க சாத்தியம் கேக்குறீங்களா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நாம அன்புன்னு சொன்னா என்ன நினைப்போம்? அது ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங் இல்லையா? ஆனா இந்த தத்துவத்துல அன்புங்கிறது ஒரு ஃபீலிங் கிடையாது. அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல், அதாவது ஒரு நிர்வாக கருவி. சிம்பிளா சொன்னா, மக்களோட தேவைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக செயல்படுறதுதான் அன்பு. சோ இது வெறும் உணர்ச்சி இல்ல, இது ஒரு செயல். சரி, இப்போ அந்த முக்கியமான சர்ச்சைக்குரிய வார்த்தைக்கு வருவோம். சர்வாதிகாரம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுல ஒரு விதமான பயமோ ஒரு நெகட்டிவ் எண்ணமோ வரும் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், இந்த தத்துவம் இந்த வார்த்தைக்கு என்ன புது அர்த்தம் கொடுக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். பொதுவா சர்வாதிகாரம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அடக்குமுறை, மக்களை கட்டுப்படுத்துறது, பலவந்தம் பண்றது, இதுதானே? ஆனா இங்க இந்த தத்துவத்துல அந்த வார்த்தையோட அர்த்தத்தையே மொத்தமா மாத்துறாங்க. இங்க சர்வாதிகாரம்னா மக்களை ஒடுக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கிறது, நிர்வாகத்தை ரொம்ப ரொம்ப கண்டிப்பா நடத்துறது. இதுதான் இவங்க சொல்ற சர்வாதிகாரம். அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த அதிகாரம் மக்களை அடக்கிறதுக்காக இல்ல. எது சரி, எது நாட்டுக்கு நல்லதுங்கிற கொள்கைய கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம ஒரு டிசிப்ளின்டான நிர்வாகத்தை கொண்டு வரதுக்கு தான் இந்த அதிகாரம் பயன்படும். இதுதான் நாம வழக்கமா நினைக்கிற சர்வாதிகாரத்துக்கும் இவங்க சொல்ற சர்வாதிகாரத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ஓகே, அப்போ தன்னலம் இல்லாம அன்புங்கிற கருவியோட ஆனா ரொம்ப கண்டிப்பா ஆட்சி செய்யணும்னு சொல்றாங்க. எல்லாம் சரி, ஆனா எதுக்காக இப்படி ஒரு புது சிஸ்டம் வேணும்? இப்ப இருக்கிற சிஸ்டத்துல அப்படி என்னதான் பிரச்சனை? எப்பவுமே ஒரு புது ஐடியா வருதுன்னா அது ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வாதான் வரும் இல்லையா? அப்போ இந்த புதுமையான ஆட்சி முறை இப்போ இருக்கிற என்ன பிரச்சனைகளை சரி செய்ய போகுது? இந்த தத்துவத்தை முன்வைக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கிற நவீன ஜனநாயகத்துல சில பெரிய ஓட்டைகள் இருக்குங்கிறாங்க. உதாரணத்துக்கு ஓட்டு வங்கி அரசியல், அப்புறம் சிஸ்டம் பூராவும் பரவி கிடக்கிற ஊழல். இது ரெண்டுமே நாட்டோட வளர்ச்சியை ரொம்பவே பாதிக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்ய தான் இப்படி ஒரு மாற்று யோசனை தேவைப்படுதுன்னு அவங்க வாதிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்சியோட அல்டிமேட் கோல் என்ன? ரொம்ப சிம்பிள். யாருக்காகவும் எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்காம சட்டத்தின் ஆட்சியை கராரா நிலைநாட்டணும். இதுதான் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நல்லது செய்யும் அப்படிங்கறதா அவங்களோட வாதம். இந்த முழு கான்செப்டையும் ஒரே வரியில ரொம்ப அழகா சுருக்கி சொல்லலாம். இது ஒரு தனி நபரோட ஆதிக்கம் கிடையாது, இது அறத்தோட ஆதிக்கம். அதாவது இங்க ஒரு மனிதர் ஆட்சி செய்யல, மாறாக சரியான கொள்கைகள் தான் ஆட்சி செய்யுது. பவர் தனிநபர்கிட்ட இல்ல, கொள்கைகள் கிட்ட இருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். அரசியலை முழுசா ஓரங்கட்டிட்டு அறத்தை மட்டுமே அடித்தளமா வச்சு ஒரு ஆட்சி முறையை உருவாக்க முடியுமா? நடைமுறையில இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அப்படி ஒன்ன உருவாக்க முயற்சி பண்ணா அதுல என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.